தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜ்யசபா எம்பியாகும் வாய்ப்பை இழந்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜ்யசபா எம்பியாகும் வாய்ப்பை இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இடைத்தேர்தல் ராஜ்யசபாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அதில் மத்திய பிரதேசத்தில் 6 ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலியாகியுள்ளது. அந்த இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாட்டை சார்ந்த மீனாட்சி நடராஜன் நிறுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அவருடைய வேட்புமனுவில் தெலுங்கானாவில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனை வேட்புமனுவில் குறிப்பிடப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் இதை தெரிவித்து அவருடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாது என ஆட்சேபனை தெரிவித்தனர். இதனை விசாரித்த சட்டசபை செயலாளர் மீனாட்சி நடராஜன் அவருடைய வேட்புமனுவை ஏற்கவில்லை, தள்ளுபடி செய்தார். ஆக ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூடுதலாக ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அந்த இடத்தை பாஜக கைப்பற்றுகிறது. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த மீனாட்சி நடராஜன் உண்மையான தகவல்களை மறைத்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனால் ராஜ்யசபா எம்பி ஆகும் பதவியை தமிழ்நாட்டை சார்ந்த மீனாட்சி நடராஜன் இழந்துள்ளார். இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பொதுவாக வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் தங்களை பற்றிய உண்மை தகவல்களை அதில் தெரிவிக்க வேண்டும். பொய்யான தகவல் தெரிவிக்கக்கூடாது. உண்மை தகவல்கள் என்னென்ன இருக்கோ அதை தெரிவிச்சிடணும். எத்தனை வழக்கு இருக்குது, எத்தனை கோடி சொத்து இருக்குது, காவல்துறையில் எத்தனை புகார் இருக்குது, எத்தனை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, எந்தெந்த கேஸில் தண்டனை வாங்கியிருக்கோம், எத்தனை அசையா சொத்து எத்தனை கோடி, அசைகிற சொத்து எத்தனை கோடி, தங்க நகைகள் எத்தனை கிலோ வச்சுருக்கோம், இந்த தகவல்லாம் சொல்லிடணும். எந்தெந்த பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் சொல்லணும். உண்மையை மறைச்சி இந்த அம்மா வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. பாஜகக்காரங்க மோப்பம் முடிச்சு இந்த தகவலை சட்டசபை செயலாளர் தேர்தல் நடத்துபவர்கிட்ட சொல்லிட்டாங்க. வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆக ராஜ்யசபா எம்பி ஆகும் வாய்ப்பை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்த மீனாட்சி நடராஜன் இழந்து விட்டார்.